தென் மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் கனமழை பெய்யும் என கணிப்பு. தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டிய திருவையாறு செல்லப்பன்பேட்டை ஏரி. திருப்பத்தூர் ஜலகம்பாறை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். தடுப்பு கம்பிகள் அடித்துச் செல்லப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கேரளாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக ஆம்னி பேருந்துகளுக்கு 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. கேரளாவுக்கு சேவை நிறுத்தப்படுவதாக அறிவித்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம். டிஜிபி நியமன விவகாரத்தில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரிய மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவு. திமுகவை அழிக்க சிலர் கனவு காண்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டு. கட்சியை யாரும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என உறுதி. இன்றைக்கு யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் நிச்சயம் எந்த கும்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கான ஜிஎஸ்டி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். பாஜக தான் தம்மை அழைத்து ஒருங்கிணைப்பு வேலையை செய்ய சொன்னது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் பேட்டி. என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான். நானும் அதையே தான் சொன்னேன். செங்கோட்டையின் பின்னணியில் திமுக உள்ளதோ என்ற சந்தேகம் உள்ளது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்குமோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நேற்று முன்தினம் தான் மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் விரும்புகின்றனர். ஒருவர் தனது சொந்த வெறுப்புக்காக அதிமுக ஒன்றுபடுவதை தடுப்பதாக ஓ. பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மேல்மட்ட தலைவர்களும் விரும்புகிறார்கள். சாதிய மோதல்களை களைய வலியுறுத்தி ஜனவரி 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்சி முதல் மதுரை வரை சமத்துவ நடைபயணம் நடைபெறும் என வைகோ அறிவிப்பு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு. 81 விழுக்காடு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் விளக்கம். வரத்து அதிகரிப்பால் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை சரிவு. 1 கிலோ தக்காளி 18 ரூபாயாக குறைந்தது.
சாலைகளில் திரியும் நாய்கள் மற்றும் இதர கால்நடைகளை முகாம்களில் அடைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாய்களை கண்டறிய அதிகாரிகள் தலைமையில் ரோந்து குழுவை அமைக்கவும் ஆணை. நரேந்திரா நிதிஷின் ஆட்சி நிர்வாகத்தின் மீது பீகார் மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. தேர்தலில் அதிக அளவு வாக்கு விழுக்காடு பதிவாகி இருப்பது நல்லாட்சி நிர்வாகத்திற்கான சான்று எனவும் பெருமிதம். மகாராஷ்டிராவில் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட அரசு நிலம் கொள்ளை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் எனவும் கேள்வி. ரஷ்ய ராணுவத்தில் 44 இந்தியர்கள் பணியாற்றுவதை உறுதி செய்தது மத்திய அரசு. தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை விளக்கம். அமெரிக்காவிடம் உள்ள அணு ஆயுதங்களை வைத்து 150 முறை உலகத்தை அழிக்க முடியும் என ட்ரம்ப் பேச்சு. அணு ஆயுதங்கள் தயாரிப்பிற்கு நிதி ஒதுக்க வேண்டாம் என ரஷ்யா சீனாவிற்கு அறிவுறுத்தல். ஏமனில் ஏற்பட்ட பயங்கர சாலை விபத்து. பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் 35 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. இந்தோனேஷியாவில் பள்ளி வளாகத்தில் உள்ள மசூதியில் குண்டுவெடிப்பு. 20 மாணவர்கள் உட்பட 54 பேர் காயம். பெண்களிடம் அநாகரிகமான கேள்விகளை கேட்பது சாதாரணமாக மாறிவிடக்கூடாது. உடல் எடை தொடர்பான கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் நடிகை கௌரி கிஷன் வலியுறுத்தல். அவர் சொன்னதே தவறு. அது 10-12 நிமிஷம் அவர் டிஃபெண்ட் வேற பண்ணாரு. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. என் கேரக்டரோ படத்தை பற்றியோ ஒன்றும் கேட்காம, என் திறமையை பற்றி ஒன்றும் கேட்காம நீங்கள் என் பாடியை பற்றி கமெண்ட் பண்ணுறீங்க. அது நான் கேட்டுட்டு இருக்கணுமா? ஏன்னா அவர் கேட்குறாரு, உங்ககிட்டயே கேட்கலையே, நீ ஏன் ரியாக்ட் பண்ற? என்ன லாஜிக் அது? யூடியூபரின் அநாகரிகமான கேள்வி விவகாரத்தில் நடிகை கௌரி கிஷனுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் குரல். இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க கலந்தாலோசித்து தேவையான நடவடிக்கை எடுப்போம் என நடிகர் சங்கம் உறுதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 11,270 ரூபாய்க்கு விற்பனை.